ஹாய் ஹலோ டு எவ்ரிவன், இட்ஸ் மீ ட்ரெண்ட் செட்டர் பாலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தா, பொன் ஒன்று கண்டேன் படத்தை பத்தி பார்க்க போறோம். பொன் ஒன்று கண்டேன் டேரக்டர் யாருன்னா பிரியா தான் டேரக்டர். பிரியா இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காங்கன்னா, கண்ட நாள் முதல், கண்ணாமூச்சி ஏண்டா, இந்த மாதிரி படங்கள் எடுத்தவங்க தான் பிரியா. பிரியா படத்துல எப்பயுமே ரோம்காம் ஜேர்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரோம்காம்னா ரொமான்டிக் காமெடி ஜேர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜேர்னர் தான் படம் இருக்கும். இந்த படமும் இதே மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த படம் மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு ஷார்ட்டா பார்த்தா, இந்த படத்துல அசோக் செல்வன், வசந்த் ரவி, ஐஸ்வர்யா லட்சுமி 3 பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அசோக் செல்வனுக்கும் வசந்த் ரவிக்கும் ஒரு மோதல்கள், ஒரு பொண்ணால ஒரு மோதல்கள் எடுப்பது. அதனால இவங்க 2 பேரும் எனிமீஸா இருக்காங்க. ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ற ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த டைம் வசந்த் ரவி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால இவர் ஹெல்ப் பண்ண போய் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அசோக் செல்வன் டாக்டர் இந்த படத்தை. இப்ப அசோக் செல்வன் என்ன சொல்றாருன்னா, நீ பேசாம சென்னை வந்துரு, நான் டாக்டர் தான், அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு ஒரு அந்த வீடை விற்க போறான், அந்த ஃபிளாட்டுக்கு நீ இந்த வீட்டை வித்துட்டு அப்படின்னு அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வசதியா இருக்கும், உனக்கும் அங்க ஒரு ஜாப் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூவ் ஆன் பண்றாங்க. அந்த மூவ் ஆன் பண்ற நேரத்துல தான் ஐஸ்வர்யா லட்சுமி மும்பைல இருந்து மூவ் ஆன் பண்ணி இங்க சென்னை வராங்க. இவர் பார்த்த உடனே பத்திக்கிச்சு, எங்க லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை அசோக் செல்வன்கிட்ட நான் இது மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்றேன், நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அசோக் செல்வனுக்கு செம்ம ட்விஸ்ட் ஆகுது. ஏன்னா ஐஸ்வர்யா லட்சுமி வேற யாரும் இல்ல, அசோக் செல்வனோட எக்ஸ் ஒய்ஃப் தான் ஐஸ்வர்யா லட்சுமி. இப்போ அசோக் செல்வன் இவர்கிட்ட சொன்னாரா இல்லையா? இல்ல. இது சொன்னதுக்கு அப்புறம் இவரோட ரியாக்ட் என்ன ஆச்சு, ஐஸ்வர்யா லட்சுமி யாரதான் கடைசியா லவ் பண்ணாங்க, இப்ப யாரு கூட மேரேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் இந்த பொன் ஒன்று கண்டேனோட ஒரு சிம்பிளான பிளாட். இந்த படத்தோட பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. நல்லா ஒரு நிறைய இடத்துல சிரிக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் நிறைய இருந்தது. அசோக் செல்வன் ஓகே பெர்ஃபார்மன்ஸ் பை அசோக் செல்வன். வசந்த் ரவி ஒரு டிஃப்ரெண்டான ரோலு, அது இன்னசென்ட்னஸ் நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். யுவனோட மியூசிக் இந்த படத்துல நான் சொல்லியே ஆகணும். எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு. இந்த பழைய யுவன் பாங்கல, அந்த பழைய யுவனோட ஆல்பம் தான் இந்த ஆல்பம். எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு. ஆனா இந்த படத்துல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, 10 நிமிஷத்துல ஒரு பாட்டு வர்றதுனால நம்மளால ஃபாலோ த்ரூ பண்ண முடியல. என்னதான் பாட்டு நல்லா இருந்தாலும் இப்பதானே ஒரு பாட்டு என்ன 10 நிமிஷம் ஒரு பாட்டு வருது அப்படின்ற மைண்ட் செட் தான் திருப்பி வருது. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டா, செகண்ட் ஹாஃப் எதிர்பார்த்த அளவு இல்லை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே டீவியேட் ஆகி அப்படியே கிளப்ஸியா இருந்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப். அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப சில்லியான ஒரு கிளைமேக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமாக கிளைமேக்ஸ் ஓகே ஆகல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா, ஒரு டைம் டீசெண்டா பார்க்கக்கூடிய ஒரு ஓடிடியில வெளியான ஒரு படம் தான். இந்த படம் கலர்ஸ் தமிழ்ல நியூ இயர் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஜியோ சினிமால அந்த படம் இருக்கு. ஒரு நீட்டான ஃபீல் குட் ட்ராமா. நீங்க பார்க்கணும்னு நினைச்சா தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் 3 out of 5. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் பை தெம். ட்ரெண்ட் செட்டர் பாலா. முக்கியமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.